வெற்றி நாயகனே வினை தீர்க்கும் வேலவனே பினாங்கு தண்ணீர் மலை ஆலயத்திலிருந்து உங்களை நான் சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன். இன்னைக்கு காலையில் மதியத்தில் எவ்வளவு சூடாக இருந்ததோ அதற்கு தலை கீழாக நேர் எதிராக இப்போது சூழல் அற்புதமாக ரொம்ப ரம்மியமாக ஓஹோ ஆஹா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளவு இதமாக இருக்குது. அதே நேரத்தில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து அடிவாரத்தில் கணேசர் ஆலயத்திற்கிட்ட இருக்கேன். இவரை தாண்டி தான் நம்ம வந்து மலை மீது செல்லவிருக்கின்றோம். தண்ணீர் மலையாளின் ஆலயத்தில் நாம் தரிசிக்கவிருக்கின்றோம். இங்கே இருக்கக்கூடிய சூழல் எப்படி இருக்குது? அதாவது மதியத்திலையும் சரி காலையிலும் சரி அவ்வளவாக கூட்டம் இல்லை. ஆனால் ரதம் புறப்படும் போது கூட்டம் அளவுக்கு அதிகமாக இருந்தது. பிறகு சூடு ஏற ஏற வெயில் அனல் பறக்க கூட்டம் கொஞ்சம் குறைய தான் தொடங்கினது. இப்போ அந்த அளவுக்கு நிலைமை ரொம்ப குளிர்ச்சியாக மாறி இருக்கு. இந்த நேரத்தில் நான் இன்னொரு சொல்லி ஆகணும், நிறைய காணிக்கைகள், பால் கூடங்கள், பால் காவடிகள், அப்புறம் சின்ன சின்ன செம்புகளில் இருக்கக்கூடிய பால் காவடிகள் கூட நிறைய எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே வேளையில் இந்த பினாங்குன்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரிஞ்ச எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயம் அன்னதானமும் அதே நேரத்தில் தண்ணீர் பந்தலும் தான். இங்கே கிட்டத்தட்ட 180க்கும் மேற்பட்ட தண்ணீர் பந்தல்கள் அப்புறம் அன்னதானங்கள் கடைகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அதற்கும் மேலே கூட இருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு சாப்பாடும் சரி தண்ணீரும் சரி அளவுக்கு மீறியே இருக்குது. எந்த இடத்துல எடுக்கணும் எந்த இடத்துல எடுக்கக்கூடாது அப்படின்னு தெரியாத அளவுக்கு நிறைய உணவு பண்டங்கள் இங்கே கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதே வேளையில் பக்தர்களும் ஓரளவுக்கு உண்மையிலே வந்து ரொம்ப பொறுப்பாக தான் நடந்துக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடும் எடுத்து இங்கே இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலை பாதுகாப்பாகவும் தூய்மையாகவும் வச்சுருக்காங்க. இது பினாங்கு நிலவரம் இன்னைக்கு இப்படி இருக்குது. அநேகமாக நம்முடைய துணைத் தலைவர் சொல்லியிருந்தார், ஆலயத்தின் துணைத் தலைவர் சொல்லியிருந்தார், இந்த வருடம் தொடர்ச்சியாக ஒரு 4 நாட்களுக்கு விடுமுறை வருவதால் அநேகமாக 1.5 மில்லியன் மக்கள் திரள்வார்கள்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து நான் வந்து கட்டாயம் கோடிட்டு சொல்லி தான் ஆகணும். அதாவது வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இங்கே இந்த விழா, இந்த திருவிழா, இந்த தைப்பூச விழா நம்மவர்களுக்கு மட்டும் அல்ல, எல்லாருக்கும் ஒரு விழாவாக போற்றி கொண்டாடப்படுகின்றது. குறிப்பாக சீன அன்பர்கள் மொய்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதே வேளையில் யூரோப் கண்ட்ரியிலிருந்து சரி மற்ற வெளிநாடுகளிலும் சரி அவ்வளவு மக்கள் இங்கே எந்தவித பேதமும் இன்றி எந்தவித கட்டுப்பாடும் இன்றி தங்களுடைய நேர்த்தி கடன்களை தங்களுடைய சந்தோஷங்களை பகிர்ந்து கொண்டே இருக்கின்றார்கள். மக்களே, பக்தர்களே, இது இப்போதைக்கு உள்ள கடைசியான இங்கே தண்ணீர் மலையில் இருக்கக்கூடிய தைப்பூச நிலவரம் மட்டுமே. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பக்தர் வெள்ளம், பக்தர் கூட்டம் இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு நிறையவே இருக்கின்றது. என தொடர்ச்சியாக 4 நாட்களுக்கு விடுமுறை, பொது விடுமுறை வரதால அதே நேரத்தில் இந்த நிலவரம் நாளை காலை தைப்பூசம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கிய பிறகு நிலைமை மாறலாம். ஏன்னா அவ்வளவு கூட்டம் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. அதே வேளையில் தங்க ரதமும் சரி வெள்ளி ரதமும் சரி இன்றைக்கு காலையில், அதாவது நாளை காலை விடியற் காலையில் தான் வந்து சேரும்னு கூட சொல்லப்பட்டிருக்கு. அதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களோடு நான் உங்களை நாளை காலை தைப்பூச மலர்ச்சியோடு சந்திக்கவிருக்கின்றேன். நான் கண்ணாசி மாதிரி. வணக்கம் மலேசியாவிற்காக.